அண்மை செய்தி. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் 6 ஆஸ்கார் விருதுகளை குவித்து அசத்தியுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் 6 ஆஸ்கார் விருதுகளை குவித்து அசத்தியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் விருது வென்று அசத்தியுள்ளது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம். ரயான் கூக்லரின் சின்னஸ் திரைப்படம் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்று அசத்தியுள்ளது. ரயான் கூக்லரின் சின்னஸ் திரைப்படம் 4 ஆஸ்கார் விருதுகளை வென்று அசத்தியுள்ளது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. ஹாலிவுட் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள சினிமா ரசிகர்களால் மிகப்பெரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கார் அகாடமி 98வது ஆஸ்கார் அகாடமி விருதானது இன்று காலை லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள டால்பி தியேட்டரில் கோலாகலமும் தொடங்கியது. இந்திய நேரப்படி 4:30 மணிக்கு தொடங்கிய இந்த விழாவானது மிக கோலாகலமும் நடைபெற்றது. இயக்குனர் ரியான் கூக்லர் இயக்கத்தில் உருவான சின்னர் திரைப்படம் ஆஸ்கார் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 16 பிரிவின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டது. சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட பிரிவில் 16 பிரிவுகளில் இந்த படமானது பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு போட்டியாக பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கிய ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் 13 பிரிவுகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் 16 பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட சின்னர் திரைப்படம் சிறந்த நடிகர், ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட விருதுகளை கைப்பற்றுள்ளது. குறிப்பாக இந்த படத்தில் நடித்த பால் தாமஸ் ஆண்டர்சன் சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருதை சின்னஸ் திரைப்படத்திற்காக ஆட்டம் ரொனால்டு ஆல்போ என்ற பெண்ணை ஒளிப்பதிவாளருக்கு பெற்றிருக்கிறார். ஆஸ்கார் போட்டியிலேயே முதல் முறையாக ஒளிப்பதிவுக்காக விருது பெற்ற முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி லியோனார்டோ டிகாப்ரியோ நடித்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சிறந்த இயக்குனர், சிறந்த எடிட்டர், சிறந்த துணை நடிகர், சிறந்த காஸ்டிங் இயக்குனர் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட விருதுகளை இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் பெற்றிருக்கிறது. இதில் முதல் முறையாக இந்த ஆஸ்கர் பிரிவில் தான் காஸ்டிங் இயக்குனர் என்ற பிரிவு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முதல் அறிமுக பிரிவிலேயே விருதை வென்று கெசாண்ட்ரா குல்கண்டிஸ் என்பவர் சாதனை படுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி சிறந்த இயக்குநராக பால் தாமஸ் ஆண்டர்சனும் இந்த விருதை பெற்றிருக்கிறார். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கிய ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம், அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் சிறந்த விசுவல் விருதை பெற்றிருக்கிறது. அதே போல பிராட் பிட் நடித்த F1 திரைப்படம் சிறந்த சவுண்ட் எஃபெக்டுக்காக ஆஸ்கர் விருதையும் கைப்பற்றிருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஆனந்த்.